வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய புனித நாளில் புனித மாதமாகிய மே மாதத்தின் 25வது நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த புனித மாதம் முழுவதும் தேவமாதா மரியாவின் வாழ்வை சிந்தித்து கொண்டு அன்னையின் வியாகுலங்களையும் மகிழ்ச்சியையும் சிறப்புகளையும் மகிமைகளையும் தந்தையின் உதவியோடு தியானித்து வருகிறோம். மரியாவின் மாதம் என்பது ஒரு விசுவாச பயணம். தோழமையுடன் செல்வதற்கு ஒரு தாய் நம்மை அழைக்கின்றாள். வாழ்க்கையின் போராட்டங்களில் நம்மை தாங்குவதற்கு ஒரு கரம் தேவைப்படுகிறது. அந்த கரம்தான் தேவ மாதாவின் கரம். இன்றைய நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம் மரியாவின் உயிர்த்தெழுதலை பற்றி. மரியாவின் உயிர்த்தெழுதல் என்பது திருச்சபையின் புனித பரம்பரையின் வரலாற்று அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பெரும் ஒளிக்கதிர். மரியாவின் தூய உடல் கடவுளின் திருவருளால் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. அன்னை இறப்பிற்கு பின் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் வரை சில நாட்கள் பூமியில் தங்கி இறுதி சாட்சியாக பலர் மீது அருள் வளங்களை பொழிந்தார் என்று திருச்சபை உரைத்திருக்கிறது. அன்னையின் வாழ்வின் நிகழ்வுகள் நம் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டியாக அமைகின்றன. இறைவனுக்கு உண்மையாய் பாவம் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு அன்னையின் வழி நாமும் அந்த புனித பாதையை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஒன்றாவது, திருவுடல் அழியாத வரத்தின் காரணம் மரியாளின் தூய்மை. அன்னையின் கருவில் தன்னை உயிராய் கொடுத்த இறைவன் அதன் பயனாக அவர் திருவுடலையும் புனிதமாக பாதுகாத்தார். மனிதருக்குள் பாவம் இருந்தாலும் மரியா பாவமின்றி உருவாக்கப்பட்டவர். அதனால்தான் மரணத்தின் போதும் அவரது உடல் அழியவில்லை. அவரது வாழ்க்கையும் இறப்பும் இறைவனுடைய புனித ஆவியின் ஒளியில் முடிகிறது. இரண்டாவது, மரியாளின் உயிர்த்தெழுதல் பரிசுத்த நம்பிக்கையின் உச்சம். மரியாவின் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு பரிசுத்த கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையின் மாதிரியாகும். அவர் பெற்ற இவ்வரங்கள் நமக்கும் நம்பிக்கையை ஊட்டுகின்றன. நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம். ஆனால் இறைவனிடம் நம்பிக்கையாயிருந்தால் நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். மரியா நம்மை நம்பிக்கையுடனும் தூய்மையுடனும் வாழ அழைக்கின்றாள். மூன்றாவது, நம்பிக்கையின் அடையாளமாக தேவமாதா. மரியாவின் உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கையின் திறவுகோல். நாம் ஏக்கத்திலும் தவிப்பிலும் நோயிலும் மரண அச்சத்திலும் இருக்கும்போது அன்னையின் உயிர்த்தெழுதலே நம்மை தூண்டுகிறது. அன்னை நம்மை நோக்கி அழைக்கின்றார். அஞ்சாதே என் மகளே, என் மகனே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். மரணம் என்பது முடிவல்ல, அது இறைவனுடன் நாம் சேரும் வாழ்வின் வாசல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மரியாவின் வழிகாட்டுதலை நம்முடைய நம்பிக்கையின் பேரடையாளமாக எடுத்துக்கொள்வோம். அன்னை வாழ்ந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்விலும் செயல்படுத்துவோம். அப்போது நாமும் தேவ மாதாவைப் போலவே மரணம் கடந்து வாழும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது வாருங்கள், ஜெபத்திலும் மன்றாட்டிலும் ஜெபமாலையிலும் அன்னையின் மகிமையை நாம் அனுபவிப்போம். இன்றைய நாளில் அன்னையின் மகிமையை அறிந்து
நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்து மரியாவின் பரிந்துரையின் கீழ் நம் வாழ்வை ஒப்பு கொடுப்போம். ஜெபம். அன்பின் எல்லையற்ற நிலையான புகழுக்கு உரிய மரியாவே, உமது திருவுடலானது அழியாமலும் உமது உயிர்த்தெழுதல் பரம நம்பிக்கையின் அடையாளமாகவும் விளங்குகிறது. இந்த 25ஆம் நாளில் உமது உயிர்த்தெழுதலின் மகிமையை தியானிக்கின்றோம். அன்னையே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்கு உமக்கு நன்றி. இவ்வுலக வாழ்க்கை ஒரு சோதனையின் பயணம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த பயணத்தில் நீர் எங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றீர். இறந்த பிறகும் உமது திருவுடல் அழியாமல் மீட்டெடுக்கப்பட்ட மகிமை உமது திருமகனின் இறைவாக்கின் நிறைவேற்றமாகும். அவ்வகையில் எங்கள் வாழ்விலும் மரணத்திலும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கையின் மிகப்பெரிய உறுதியாகும். இப்பொழுது உம்மை நாடி ஜெபிக்கின்றோம். உமது உயிர்த்தெழுதலின் பேரில் எங்கள் வாழ்விலும் எழுச்சி கொடுங்கள். இனி எங்களால் எதுவும் இயலாது என்று மனதளவில் தளர்ந்தவர்களுக்கு உமது தூய ஆவியின் உற்சாகத்தை தாரும். நம்பிக்கையற்றவர்களுக்கு உமது இறை அன்பின் நம்பிக்கையை ஊட்டும். வறுமை, நோய், மன அழுத்தம், கவலை, தனிமை, குற்ற உணர்வு இவைகளால் சோர்ந்தவர்களை உமது திரு கைகளால் தொட்டு ஆசீர்வதியுங்கள். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, ஒழுக்கம், பக்தி, பாதுகாப்பு அருளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகள் இறை அருளில் வளர வேண்டும். மாணவர்களுக்கு வெற்றி அருளுங்கள். வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கள். திருமணத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் எங்கள் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல மனமுடைய அன்பும் புரிந்து கொள்ளும் தன்மையும் கொண்ட துணையை ஏற்படுத்தி தாரும். அவர்களின் மனதில் அமைதியும் நம்பிக்கையும் இருக்க உதவி செய்யும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை, அன்பு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்க உதவி புரியும். அன்னையே, எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் இல்லம் உமது ஆசீர்வாதத்தின் வாயிலாக இருக்கட்டும். தீமைகள் எங்களை நெருங்காமல் சோதனைகளுக்கு இடையே நீர் எங்களை தாங்கும் ஆற்றலை தாரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் அன்னையாக இருக்கும் நீர் எப்போதும் எங்களுடன் இருப்பீராக. உமது மகிழ்ச்சியினால் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வல்லமையும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். எங்களின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உமக்கு மகிமை விளங்கட்டும். அன்னையே, உமக்கு கருணை உள்ள இருதயம் உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் இயேசுவை தந்த பாக்கியமிக்க தாயாக இருக்கின்றீர். அந்த அற்புதமான மகிழ்ச்சியை நாங்களும் அனுபவிக்க குழந்தை வரத்தை தர உமது மகனிடத்தில் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கும் இந்த ஆழமான ஆசையை நீர் அறிந்து எங்களுக்காக ஜெபிக்கவும் இறைவனின் அருளை பெறவும் உதவி செய்யும். நாங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். எங்களது வீட்டில் குழந்தையின் சிரிப்பு கேட்கும் நாள் விரைவில் வர இந்த ஜெபத்தை செய்கிறோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த தூய அன்னையே, நோயால் வேதனை அடையும் எங்கள் அன்பிற்குரியவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஆறுதலையும் சுகத்தையும் உமது மகன் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்
பெற செய்தருளும். நீர் கானாவில் செய்த அற்புதத்தை போல் இப்போது அவர்களின் வாழ்விலும் சுகம் என்னும் அற்புதத்தை நிகழ செய்யும். அவர்கள் சோர்ந்திருக்கும் நேரத்தில் உமது திருக்கரத்தால் அவர்களை தாங்கும். நாங்கள் உம்மை நம்புகிறோம். அன்னையே, எங்கள் ஜெபங்களை உம் மகன் இயேசுவினிடத்தில் பரிந்துரை செய்யும். அன்னையே, நீங்கள் இறப்பினை வென்றது போல நாங்களும் இவ்வுலக துன்பங்களை வெல்லும் ஆற்றல் பெற வழிகாட்டும். உமது உயிர்த்தெழுதல் எங்களுக்கும் ஒரு விடியலாக அமையட்டும். அற்புதத்தின் அன்னையே, உமது அன்பான வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதிர்ந்த வயதில் தவிக்கும் பெரியவர்களை ஆசீர்வதியும். அவர்களை ஒரு குழந்தை போல பாதுகாத்தருளும். உணர்வுகளை பகிர முடியாமல் தனிமையில் வாழும் உள்ளங்களை உமது கைகளால் அணைத்துக் கொள்ளும். வறுமையில் உணவின்றி வாழ்வாதாரமின்றி கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு நீர்தாமே வழிகாட்டும். கடன் சுமையால் வாடுபவர்களை கண்ணோக்கும். அந்த பார சுமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். தொடர்புகளை இழந்து தனிமையில் தவிக்கும் உள்ளங்களுக்கு துணையாக வாரும். காது கேளாமலோ வாய் பேசாமலோ நடக்க முடியாமலோ மற்றும் பலவிதமான கொடிய நோய்களை குணப்படுத்தும் அற்புதங்களை நிகழ்த்தும் தளர்வுகளோடு வாழும் சகோதரர்கள் மூடியதாய் உள்ள எதிர்கால தீர்மானங்களை எடுக்க நெருக்கடியில் உள்ளவர்களை கண்ணோக்கும். அவர்களுடைய சிந்தனையில் நீர் செயலாற்றும். இயற்கை பேரழிவுகள், பலத்த மழை, வெள்ளம், புயல் போன்றவற்றால் பாதிக்கப்படாமல் மக்களை பாதுகாத்தருளும். விபத்துகள் போன்று பலவிதமான சோதனைகள் எங்களை சூழ்ந்துள்ளன. அம்மா, இந்த உலகின் அனைத்து துயரங்களுக்கிடையே நீர் எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டுகிறோம். உமது மகன் இயேசுவின் திருவுளத்தின்படி நாங்கள் நலமுடனும் சமாதானத்துடனும் வாழ அருள் புரியும். உமது மகன் இயேசுவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க நீர் எங்கள் வாழ்வுக்கெல்லாம் வழிகாட்டும் ஒளியாக இருக்க வேண்டும். எங்களை தீமைகள் எதுவும் அணுகாதபடி உமது மடியில் பாதுகாத்தருளும். அன்னை மரியே, உமது உயிர்த்தெழுதலின் மகிமையில் எங்களையும் பங்கு கொள்ள செய்யும் வகையில் இன்றும் என்றும் எங்களை வழிநடத்தும். ஆமேன். இப்போது நாம் முழு பக்தியுடன் ஜெபமாலை செய்ய துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி எறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய
தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து திருச்சபையின் பொதுவான கருத்துக்களையும், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறவும், வேலை தேடி அலையும் இளைஞர்கள் உகந்த வாய்ப்பை பெறவும், கண்ணீருடன் வாழும் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் ஏற்படவும், வீட்டுக்கு ஆறுதலாக அமைதி இளைப்பாறுதல் கிடைக்கவும், நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கவும், கடன் சுமைகள் தீரவும், தனிமையில் தவிக்கும் மனங்களுக்கு அன்பு கிடைக்கவும் மற்றும் மக்களின் தனிப்பட்ட கருத்துக்களையும் சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன் மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்திற்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். 25ஆம் நாள். தேவமாதா உயிர்த்ததன் பேரில். 1வது, தேவமாதாவின் திரு சரீரமானது கல்லறையில் அழியாதிருக்கும் வரம் பெற்றது. 2வது, அந்த பரம நாயகி இறந்த பின் உயிர்க்க வரம் பெற்றது. 3வது, தேவ மாதாவின் உத்தனமானது நாம் அன்னை பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கின்றது. 1வது, ஜென்ம பாவத்தினின்றும் தேவமாதாவின் திரு ஆத்துமத்தை நோக்கி மீட்ட சர்வேஸ்வரன் அன்னையின் பரிசுத்த சரீரம் கல்லறையில் அழியாதிருக்க திருவுளம் கொண்டார். நீதியுள்ள கர்த்தர் ஆதி மனிதனை நோக்கி, நீ மண்ணாயிருக்கிறாய், திரும்ப மண்ணாய் போவாய் என்று பெரிய சாபத்தை இட்டு மனிதராக பிறந்தவர்களின் சரீரம் அழிந்து போக வேண்டுமென தீர்மானித்தார். ஆனால் பரிசுத்த கன்னிகை அந்த பொதுவான கட்டளைக்கு உட்படாதபடி கிருபை செய்கின்றார். சாகும் அளவும் ஓர் அற்ப மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் இருந்ததாலும் அன்னையினுடைய திரு உதிரமானது அவதரித்த இரட்சகருடைய இருப்பிடமாகி தெய்வீக தனத்தினுடைய தேவாலயமும் இஷ்ட பிரசாதத்தினுடைய சுகிர்த பீடமுமாய் இருந்ததினாலும் அன்னைக்கு இந்த அழியா வரத்தை கொடுக்க திருவுளம் கொண்டார். நீங்களும் பரிசுத்த திவ்ய நற்கருணை வழியாக அவதரித்த கர்த்தரை வாங்குகிறீர்களே. கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட அமிர்தமான விதமாய் ஐக்கியப்பட்டு உங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்த நித்திய ஆனந்தத்துக்கு அச்சாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நாதரால் தூய்மைப்படுத்தப்பட்ட உங்களுடைய சரீரத்தை எவ்வித தீய பாவத்தினாலும் களங்கப்படுத்தாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்க கடவீர்களாக. 2வது, மனிதர் எல்லாரும் உலக முடிவில் உயிர்ப்பார்கள். ஆனால் பரம நாயகி மனு மக்களுக்கு ஜீவியமும் உத்தானமுமாயிருக்கிற இயேசு நாதரை பெற்று அவருடைய முன்மாதிரிகையை பின் சென்று ஆத்தும இரட்சணிய அலுவலில் அவருடன் ஒத்துழைத்தபடியால் அன்னை இறந்த 3ஆம் நாள் ஆத்தும சரீரத்தோடு உயிர் தெழுந்தருளும் வரம் பெற்றார். அன்னையுடன் திரு சரீரத்தோடு ஒன்றாகி பாக்கியமும் மகிமையும் கொடுத்ததாம். இந்த திரு சரீரமானது கல்லறையினின்று எழுந்து சூரியனை பார்க்க அதிக ஜோதியோடும் சந்திரனை பார்க்க அதிக குளிர்ந்த பிரகாசத்தோடும் இலகு, சூட்சம், அழகு, சாகாமை என்னும் இந்நான்கு வரங்களை அடைந்து துலங்குகிறதாம். ஓர் கஸ்தியும் படாமல் என்றென்றும் மோட்ச பேரின்ப ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்பாள். நாம் நம்முடைய திரு தாயாருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தை கண்டு அன்னையை வாழ்த்தி
புகழக் கடவோமாக. நடு தீர்க்கிற நாளில் நாமும் உயிர்ப்போம் என்பது சத்தியம். ஆனால் நாம் உயிர்த்து மோட்சத்துக்கு போவோமா அல்லது நரகத்துக்கு போவோமா தெரியாது. அது நமது நடக்கைக்கு தகுந்தது போலிருக்கும். மூன்றாவது, தேவமாதாவின் மகிமை நிறை ஆரோபணம் நமக்கு சந்தோஷமும் நம்பிக்கையையும் வருவிக்கின்றது. தமது சரீரத்தோடும் ஆத்துமத்தோடும் மோட்சத்துக்கு எழுந்தருளி அதில் நிகரில்லாத மகிமையை அடைந்து இன்னமும் நம்முடைய தாயாருமாய் அடைக்கலமுமாய் ஆதரவுமாய் பாதுகாவலருமாயிருக்கவும் அன்னையை அழைக்கப்படவும் சித்தமானாள். நாம் அனுபவிக்கிற தீமைகளிலும் இக்கட்டுகளிலும் சும்மா இருக்கிறதெப்படி? இதோ அவைகளினின்று நம்மை மீட்க நமது நேச அன்னை காத்திருக்கிறாள். அன்னையினிடத்தில் அபய சத்தமிட்டு நம்பிக்கையோடு மன்றாடுவோமாகில் அன்னை நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் அடைந்து கொடுப்பாள் என்பது திண்ணம். புதுமை. அர்ச்சிஸ்டர் சிமோன் ஸ்தோக் என்பவர் தேவமாதாவை உத்தம மேரையாய் வணங்க ஆசை உள்ளவராய் தினமும் அன்னையை பார்த்து, நான் உம்மை வணங்கும் விதம் எப்படி என்று எனக்கு அறிய பண்ணியருள வேண்டுமென மன்றாடி கொண்டு வந்தார். தேவமாதா அவருடைய ஆசையை கண்டு அவர் தமது சுரூபத்துக்கு முன் வேண்டிக் கொள்கிற நேரத்தில் அவருக்கு தம்மை காண்பித்து அவருக்கு உத்தரியத்தை கொடுத்து சொன்னதாவது: நீ நமக்கு ஏற்ற விதமாய் ஸ்துதிக்க வேண்டுமானால் இந்த உத்தரியத்தையும் தரித்து மற்றவர்களுக்கும் இதை தரிக்கும்படி தூண்டுவாயாக. அதை விசுவாசத்தோடு தரிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நம்முடைய உதவியை பெற்று அத்தோடு சாகிறவர்கள் நரகத்துக்கு தப்பி கரையேறுவார்கள் என்று திருவுளம் பற்றினாள். இந்த புதுமை பிரசித்தமான பின்பு தேவமாதா அந்த உத்தரியத்தை கையளித்ததினாலும் புனித பாப்புமார்கள் அதை தரிசிக்கிறவர்களுக்கு அநேக பலன்களை கொடுத்ததினாலும் அரசர்கள் முதல் எண்ணிக்கையில்லாத கிறிஸ்தவர்கள் உத்தரிய சபையில் சேர்ந்தார்கள். அந்த சபையில் சேர்ந்த ஓர் சேவகனிடத்தில் நடந்த புதுமையாவது: பிரெஞ்சு நாட்டு அரசராகிய 13ஆம் ஞான பிரகாசர் என்பவர் மொப்பொலியர் என்னும் நகரை முற்றுகையிட்டு அதை பிடிக்க பிரயாசைப்படுகையில் உத்தரியத்தை தரித்து கொண்டிருந்த ஓர் போர் சேவகன் எதிரிகளோடு போராடும் பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்ட குண்டு அவன் நெஞ்சிலே உத்தரியம் இருக்கிற இடத்தில் பாய்ந்ததும் மேலாடையை உருவி சென்றாலும் சரீரத்துக்குள் புகாமல் உத்தரியத்தில் பட்டவுடனே நசுங்கி போய் கீழே விழுந்தது. அரசர் அந்த செய்தியை அறிந்து அந்த போர் சேவகனை வரவழைத்து அவனிடத்தில் நடந்த உண்மையை நிச்சயித்து உத்தரியம் தரிக்கிறவர்களுக்கு தேவமாதா எவ்வளவு உதவியாயிருக்கிறாள் என்று மகிழ்ச்சியுற்று அவரும் அநேகரும் உத்தரியத்தை அணிந்தார்கள். இரண்டாவது, புளோரன்ஸ் என்ற நகரில் வெறி பிடித்த ஒரு சிங்கம் தான் இருக்கும் கூண்டை விட்டு வெளி சென்று நகரில் எங்கும் வந்து கர்ஜித்து அனைவருக்கும் பயத்தை உண்டாக்கி தெரு வீதிகளில் திரிந்தது. பின்னர் தேவமாதாவின் கோவில் அருகே நின்றது. அதை பிடிக்க ஒருவரும் வெளியே வராமல் இருக்கும் பொழுது ஒரு பெண் தேவமாதாவின் பெயர் சொல்லி அந்த சிங்கத்தை பிடிக்க துணிந்து அதன் அருகே வந்து தான் அணிந்திருந்த உத்தரியத்தை எடுத்து சிங்கத்தின் கழுத்திலே போட்டு ஓர் ஆட்டுக்குட்டியை போல அதை இழுத்து கூட்டிக் கொண்டு போனாள். ஜனங்கள் அதை கண்டு தேவமாதாவின் கோவிலுக்கு வந்து பரலோக ராக்கினியை ஸ்தோத்திரம் செய்தார்கள். மூன்றாவது, 2 நூற்றாண்டுகளுக்கு முன் இயேசு சபை குருக்களில் ஒருவராகிய ஞான பிரகாசியார் என்னும் குருவானவர் எழுதி வைத்த புதுமையானது. ஒரு ஊரில் ஓர் பிற சமய மனிதன் மீது பசாசின் ஆவேசம் ஏறி அவனை உபத்திரவப்படுத்தி
அவனை துஷ்ட பைத்தியக்காரனாக்கி எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கியது. அவன் ஊரில் சுற்றி திரியும் பொழுது மற்றவர்கள் தங்கள் வீட்டு கதவுகளை அடைத்து ஒருவரும் வெளியே வராமல் ஒளிந்திருப்பார்கள். அவர்கள் பிற மதத்தவர்களாய் இருந்த போதிலும் குருவிடத்தில் வந்து அந்த மனிதன் மேல் இறங்கும்படி மன்றாடினார்கள். குறிப்பிடும்படி ஓர் சிறுவன் குருவிடத்தில் மன்றாடுகிறதை அறிந்து உடனே அந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று தன் உத்தரியத்தை அந்த பைத்தியக்காரனின் கழுத்தில் போட்டு ஒரு காதவழி தூரம் அவனை கூட்டிக் கொண்டு வந்து பிற மதத்தவர் அனைவரும் வியக்கத்தக்க விதமாக குருவினிடத்தில் விட்டான். மேற் சொன்ன ஊரில் நடந்த இப்புதுமைக்கு அடுத்த சம்பவமானது மாசில்லாமல் உற்பவித்த தேவமாதா கோவில் இருக்கும் சுரூபம் அதன் பாதத்தில் ஓர் பாம்பை மிதித்திருக்கும் பாவனையாக செய்திருந்தது. சுவாமி பிறந்த திருநாளில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அங்கே வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஓர் நல்ல பாம்பு கோவிலில் உட்புகுந்து நடுவில் நகர்ந்து வந்து ஓர் பெண் குழந்தையின் மேல் ஏறியதினால் அவள் அதை கண்டு அபயமிட்டு கையால் பிடித்து ஜனங்கள் மத்தியில் எரிந்து விட்டாள். பாம்பு ஒருவருக்கும் தீமை செய்யாது வெளியே சென்று விட்டது. அன்று பல மதத்தவர்களும் ஓர் சத்திரத்தில் படுத்திருக்கும் பொழுது புகுந்த அந்த பாம்பினால் 7 பேர் கடிக்கப்பட்டு இறந்தார்கள். தேவமாதாவின் வெற்றி கொடியின் கீழ் பசாசுடன் போராடுகிற நீங்கள் அனைவரும் பரிசுத்த கன்னிகையின் அடையாளமான உத்தரியத்தை தரித்துக் கொள்வீராகில் அநேக நன்மைகளை அடைவீர்கள். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: ஓ தாயாரே, உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் இருக்கிறது பேரின்ப பாக்கியம். 25ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: அனைவரிடமும் நல்ல புத்தி சொல்லுகிறது. ஜெபம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியான திவ்ய கன்னிகையே, உமது திரு ஆத்துமம் உமது பரிசுத்த சரீரத்தோடு சேர்ந்து உயிர்க்கிற போது நீர் அடைந்த மனோ வாக்கு கெட்டாத சந்தோஷத்தை பற்றி உம்மை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டாடுகிறோம். ஓ தாயாரே, புயல் அடிக்காத துறைமுகமான மோட்சத்தில் சேர்ந்து சர்வேஸ்வரனுடைய சிம்மாசனத்தருகில் இருக்கிறீர். ஆனால் எவ்வித காற்றினாலும் புயலினாலும் எழுப்பப்பட்ட சமுத்திரமான இந்த நிர்பாக்கிய உலகில் உழைத்து வருத்தப்படுகிற உம்முடைய பிள்ளையாகிய எங்களை கைவிடுவீரோ? அதில்லையே. நீர் எங்களுக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மனு பேசும்படியாய் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஓ தாயாரே, எங்களை கிருபை கண் கொண்டு பார்த்து எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்கி நாங்கள் அனுபவிக்கிற தீமைகளை நீக்கி ஈடேற்றத்தை அடைவதற்கு வேண்டிய வர பிரசாதங்களை பெற செய்வீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.